அலி அவர்கள் தான் நியாயமாக இருந்தாங்க, ஆயிஷா நாய் பக்கம் நியாயம் இல்லைன்னு ஒரு சில வாதங்கள் வைக்கிறாங்கல்ல, அந்த வாதங்களுக்கெல்லாம் ஒரு பதிலை சொல்லிட்டோம். அதில் ஒரு முக்கியமான வாதம் என்னென்னு கேட்டால், ஆயிஷா நாயுடைய சொல்லையே எடுத்து அவங்கள வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒட்டக போகிறனால நினைஞ்சிருக்கிறாங்க, நம்ம பெரிய தப்பு செஞ்சுட்டு வருத்தப்பட்டிருக்கிறாங்கன்ற சில ஆதாரங்களை காட்டி அவங்க மேலே தான் தவறுன்னு சொல்லக்கூடிய வாதம் எப்படியெல்லாம் ஏற்புடையது இல்லை என்பதை விளக்கிட்டோம். அதே நேரத்தில் இந்த ஒட்டகப்போர் சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு வருத்தப்பட்டிருக்கிறாங்கல்ல, அந்த செய்தி ஆத்தென்டிக்காக இருக்குது. ஆயிஷா நாய் வருத்தப்பட்டார்னு சொல்கிற செய்திகள் பூராவுமே கோளாறாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கிட்டோம். அந்த ஒட்டகப்போரை இப்போ செஞ்சிருக்கக்கூடாது, நம்ம ஏன் இந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அலி ரலியல்லாஹு வருத்தப்பட்ட செய்திகள் நிறைய இருக்குது. சில ஹதீஸுகள் அதில் பலவீனமாக, சில ஹதீஸ் இல்லை, பல ஹதீஸு பலவீனமாக இருக்குது. பலவீனமான ஹதீஸை விட்டுட்டு பலமான ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது முசன்னஃபு இப்னு அபி ஷைபா அந்த ஒரு நூலில் இருக்கிறது. அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அந்த இப்னு அபி ஷைபாவுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் அபு உசாமா என்பவர் அறிவிக்கிறார். இவர் அபு உசாமாங்க எதுக்கு இதை பேரை சொல்கிறோம்னு கேட்டால், இது சரியான அறிவிப்பு தான் என்பதற்கு இந்த அறிவிப்பாளர்களுடைய பெயர்களோடு சொன்னால் தான் நீங்கள் தெரிஞ்சவர்களை வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். இதை அபு ஷைபாவுடைய இப்னு அபி ஷைபாவுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் அபு உசாமா அவருக்கு அறிவிக்கிறார். இந்த அபு உசாமா நம்பகமான ஆள். இவருடைய பல ஹதீஸுகள் புகாரில் இருக்கிறது, அந்தளவுக்கு நம்பகமான ஆள். அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் ஷுஅபா என்பவர்கிட்ட அறிவிக்கிறார். ஷுஅபா அவர்களும் பெரிய இந்த ஹதீஸ் கலையில் இமாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள். அவருடைய ஹதீஸுகள் கூட புகாரில் நிறைய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் இப்னு அவுன் என்பவரிடமிருந்து அறிவிக்கிறார். இவரும் நம்பகமான அறிவிப்பாளர். இவருடைய ஹதீஸுகளும் புகாரியிலெல்லாம் இடம்பெற்றிருக்கிற நிறைய இருக்கிறது. அதுக்கடுத்து அபுல் லுஹா என்பவர் அறிவிக்கிறார். இவருடைய அறிவிப்புகளும் என்ன இருக்கிறது, புகாரிலே இருக்கிறது. நல்ல அறிவிப்பாளர். இந்த புகாரின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், புகாரியை சரியானு நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறீங்கள, இவர் பலவீனமாக இருந்தால் அந்த ஹதீஸெல்லாம் பலவீனமாக போயிடும். எல்லாரும் சரின்னு உம்மத்தெல்லாம் சரின்னு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வகையில் புகாரியை நம்ம வச்சுருக்கோம்னு சொன்னால், அதில் இவருடைய ஹதீஸெல்லாம் அவர் போடுறாருன்னு சொன்னால் ஃபில்டர் பண்ணி போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் சுலைமான் பின் சுரத் என்பவற்றிலிருந்து அறிவிக்கிறார். இவரும் புகாரி அறிவிப்பாளர். மிகச்சில பேர் இவரை சஹாபி என்றும் சொல்கிறார்கள். ஆனால் சஹாபி என்பது இவர் ப்ரூஃப் ஆகவில்லை, தாபி என்பது தான் சரியானது. அப்படி இருந்தாலும் இவர் நம்பகமான அறிவிப்பாளர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த அறிவிப்பாளர் இதில் உள்ள செய்தி என்னென்று கேட்டால், இந்த சுலைமான் பின் சுரது என்பவர் ஹசன்டா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், அதாவது அலியுடைய மகன் ஹசன் பின் அலி. ஹசன்கிட்ட வந்துக்கிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் உங்கள் வாப்பாட்ட அமீருல் முமினீன் அலி அவர்கள்ட்ட போய் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சிருங்க. எதுக்கு தெரிவிச்சிருங்கன்னு கேட்டால், இந்த ஒட்டகப்போரில் நான் கலந்துக்கிறாமல் போயிட்டேன். உன் தகப்பனாருக்கும் ஆயிஷா நாய்க்கும் ஒரு ஒட்டகப்போர் நடந்துச்சுல, அந்த ஒட்டகப்போருக்கு நான் கலந்து கொள்ளாமல் போயிட்டேன். எனக்கு என்னென்ன ஒரு தக்க காரணம் இருந்துச்சு. உங்கள் சைடில் உள்ள ஒரு ஆள் தானா, நான் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னுடைய வருத்தத்தை உங்கள் தந்தை இடத்துல, அதாவது அமீருல் முமினீன் அலி அவர்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த சுலைமான் பின் சுரது என்பவர் இவர் ஒட்டகப்போரில் இல்லாமல் அந்த சிஃபின் போரில் இவர் கலந்து கொண்டவர். ஒட்டகப்போரில் பங்கெடுக்கலையே தவிர அலி ரலியல்லாஹுவுக்கும் முஆவியாவுக்கும் நடந்த சண்டை இருக்கல சிஃபின், அதிலெல்லாம் கலந்துக்கிட்டால் தான் இந்த சுலைமான்கிறவர். அப்போ முழுக்க அலி ரலியல்லாஹுவுடைய ஆதரவாளர். அந்த ஒட்டகப்போரில் மட்டும் அவர் கலந்துக்கிறல. இதுக்கு என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்குரிய ரீசனை அவர் சொல்கிறார். அப்போ ஹசன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், அட நீ என்னப்பா இதை வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்கிற, ஒட்டகப்போர் மூர்க்கமான நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் என்னை கூப்பிட்டு, யா ஹசனே ல வதித்து அன்னி மித்து கபுலஹாதா பி இஸ்ரீன ஹஜ்ஜா, ஒரு இந்த சம்பவத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய நான் மூத்தா போயிருந்தால் நல்லா இருக்குமே. இந்த 20 ஆண்டுகளாக இந்த குழப்பத்தில் இருந்தாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருக்குமே. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நான் மூத்தா போயிருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்காது, இந்த யுத்தமெல்லாம் நான் செஞ்சிட்டேனே அப்படின்ற இந்த யுத்தம் செய்ததற்கு ஒரு போருங்கிறது எதுக்குள்ளது? போர் நியாயத்துக்கு இருந்தால் அது ஷஹாதத்து தானே, வீரமரணம் உள்ளது தானே. அதில் போரிட்டு கனிமத்தை பெற்றாலும் சரி, இப்போ வெற்றி பெற்றாலும் சரி,
தோல்வி பெற்றாலும் சரி எல்லாமே நன்மையான காரியம் தானே. அதுக்கு போயிட்டு கவலைப்படுவாங்களா? அலி அவங்க கவலைப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பட்டிருக்கிறாங்க? ஹசன் மகன்கிட்ட சொல்கிறாங்க, வதித்து அன்னி மித்து கபுல் ஹாதா பி ஸ்ரீனா ஹஜ்ஜா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மூத்தா போயிருக்கேன்னு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் நடந்திருக்காது, இவ்வளோ நடந்துருச்சு, நம்ம மக்களே நம்ம கொள்கிற மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார் என்கிற ஒரு விஷயம் அலி அவர்கள் சொன்னதாக உங்கள் மகன் சொல்கிறாரு. இதில் உள்ள எல்லா அறிவிப்பாளர்கள் அந்த ஆயிஷா நாயகி வருத்தப்பட்டார்கள்னு சொல்லும் பொழுது அந்த செய்தியில் நிறைய தவறான செய்திகள் இருக்கிறது, அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதில் எந்த குறையும் சொல்ல முடியாத அறிவிப்பாளர் வழியாக இது வருகிறது. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களே கவலைப்பட்டிருக்கும்போது நீ என்ன அவர்கிட்ட வருத்தம் தெரிவிக்க போகிற? அவரே இதுக்கு வருத்தப்பட்டிருக்கிறாரு. நீ என்ன ஒட்டகத்து போரில் கலந்துக்கிறதுக்கு நீ வருத்தம் தெரிவிக்க போகிறேங்கிறார். பதில் என்னென்னு கேட்டால், இதுக்கு நீ அலிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம், அவரே வருந்தி இருக்கிறார், இது நம்ம செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்றார். அப்போ இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த அலி ரலியல்லாஹு தான் கரெக்டாக செஞ்சாங்க என்பதற்கு ஆதாரமாக ஆயிஷா நாயகி வருந்திய செய்தி பலவீனம்னு தெரிஞ்சு கொண்டும் அதுகளை கொண்டாந்து நிலைநாட்டுறாங்க. சரி, அலி ரலியல்லாஹு இந்தளவுக்கு வருந்துருக்கு, மூத்தா போயிருக்கலாமே, இந்த சம்பவமே நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள உறுத்திருக்கல இந்த செயல் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு தப்புன்னு தானே அர்த்தம். இதை வச்சுட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அவரே உணர்ந்தான் இருக்கிறார், நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம கைமீறி நம்ம இந்த கொலையாளிகளை தண்டிக்க முடியாத ஒரு பலவீனத்தில் நம்ம இருந்துட்டோமே, அதனால் இப்படி ஒரு நடந்துருச்சேன்னு நினைஞ்சிருக்காரு, கவலைப்பட்டிருக்காருன்றது தான் அதில் விளங்குறது. அதனால் இது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னு கேட்டால் அந்த வருத்தப்பட்டாங்க என்பதை வைத்து கொண்டு இதை சொல்வார்களே, ஆனால் அதுக்கு முகாந்திரம் கிடையாது.